தங்கம் ரொம்பவே ரிஸ்க். இந்த கோல்டு பக்கமே போக வேண்டாம். உடைத்து பேசிய ஆனந்த் சீனிவாசன். வாங்க அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். தங்கம் விலையில் வரலாறு காணாத சரிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் தங்கத்தை இப்போது வாங்கலாமா இல்லை கொஞ்சம் காத்திருந்து வாங்கலாமா என்ற கேள்வியே பலருக்கும் எழுந்துள்ளது. இதற்கிடையே தங்கம் தொடர்பாக சில முக்கிய கருத்துக்களை பகிர்ந்துள்ள ஆனந்த் சீனிவாசன் விலையேற்றம் குறித்தும் முக்கிய பாயிண்ட்களை சொல்லியிருக்கிறார். இந்தியா மட்டுமின்றி சர்வதேச அளவிலும் தங்கம் விலை வரலாறு காணாத அளவுக்கு குறைந்துள்ளது. சர்வதேச அளவில் நடக்கும் பல்வேறு விஷயங்களை இதற்கு காரணமாக சொல்கிறார்கள். இதற்கிடையே தங்கம் விலை சரிவுக்கான காரணத்தை விளக்கியுள்ள பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் இதில் உள்ள சில ரிஸ்க்குகளுக்கும் குறித்து விளக்கியுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது யூடியூப் பக்கத்தில், அமெரிக்காவில் பணவீக்கம் அதிகரித்து வரும் சூழலில் மே மாதம் பெடரல் வங்கி தலைவராக பதவியேற்கும் கெவின் வார்ஸ் வட்டி விகிதத்தை உயர்த்த வேண்டும். ஆனால் அவர் உயர்த்தாமல் அப்படியே வைத்திருப்பார். ட்ரம்ப் தான் அவரை இந்த பதவிக்கு நியமித்திருக்கிறார். எனவே அந்த விசுவாசத்தை காட்ட வட்டி விகிதத்தை உயர்த்த மாட்டார். அதே போல அங்கு பணவீக்கம் 4% மேல் இருப்பதாலும் எரிபொருள் விலை 20% மேல் உயர்ந்து விட்டதாலும் வட்டி விகிதத்தை குறைக்க மாட்டார் என்றே எதிர்பார்க்கிறோம். எனவே வட்டி விகிதத்தை குறைக்கவும் செய்யாமல் உயர்த்தவும் செய்யாமல் வேடிக்கை பார்ப்பார் என்றே தெரிகிறது. பல்வேறு காரணங்களால் அமெரிக்க பொருளாதாரம் கடும் அழுத்தத்தில் இருக்கிறது. அங்கு பொருளாதார மந்தநிலை வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாகவே இந்திய பங்கு சந்தையும் எவ்வளவு வேண்டும் என்றாலும் சரியெல்லாம் நமது நாட்டில் ஏற்றுமதி குறையும் சூழலில் இறக்குமதி தொடர்ந்து அதிகரிக்கும். இதனால் ஒருவித டாலர் பற்றாக்குறை கூட ஏற்படலாம். நடப்பு கணக்கு பற்றாக்குறை 3.5% வரை கூட போகலாம். அப்போது இந்தியாவில் அழுத்தம் அதிகரிக்கும். தங்கம் விலை சரிந்துள்ளது உண்மைதான். வரும் காலத்தில் இப்போர் எப்படி போகிறது என்பதை பொறுத்தே தங்கம் விலை இருக்கும். கச்சா எண்ணெய் விலை ஏறினால் தங்கம் விலை குறையும். சர்வதேச அளவில் டாலர் மட்டுமே கச்சா எண்ணெய் வர்த்தகம் நடைபெறுகிறது. எனவே கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தால் தங்கம் விலை உயரும். இப்போது மத்திய கிழக்கில் இருந்து கச்சா எண்ணெயை வெளியே எடுத்து வர முடியாத சூழல் இருக்கிறது. 30% வரை சப்ளை குறைந்துள்ளது. இந்த செயற்கை தட்டுப்பாடு காரணமாக கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளது. இதனால் டாலர் விலையும் உயர்ந்த நிலையில் தங்கம் விலை குறைந்தது. ஆனால் இந்த சிக்கல் இன்னும் ஒரு 4-5 மாதங்கள் நீடித்தால் கூட அதிலிருந்து இந்தியா மீண்டு வர 4 ஆண்டுகள் வரை கூட ஆகலாம். இதே ஒரு பணமதிப்பு இழப்பு, அதாவது கோவிட்-19 போல பார்க்க வேண்டும். அந்தளவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போது கோல்டு ETF வாங்காமல் இருப்பது நல்லது. இப்போது 50% கேஷ், 50% ஃபியூச்சர் மார்க்கெட்ஸ் என வந்துவிட்டது. எனவே ஹெட்ஜிங் சரியாக செய்கிறார்களா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதெல்லாம் ரொம்பவே கடினம். உள்ளே போய் எவ்வளவு உண்மை தங்கம் இருக்கிறது, எவ்வளவு கோல்டு ஃபியூச்சர்ஸ் வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதாவது ETFகள் கோல்டு ஃபியூச்சர்ஸ்கள் 50% வைத்துக்கொள்ளலாம் என ஒரு ரூல் வந்திருப்பதாக சொல்கிறார். நான் பணம் தரேன், நீ தங்கம் வாங்கி வை என்பதே சரி. இது போன்ற ரூல்ஸ்கள் ஆபத்தானது. தங்கத்தை வாங்கக்கூடாது என்பதற்காகவே இதை கொண்டு வந்துள்ளனர். இந்த ரூல் அப்படியே அமலுக்கு வந்தால் நிறைய ட்ராக்கிங் எரர் வர வாய்ப்பு இருக்கிறது. இப்போதே கூட தங்கத்தை விட கோல்டு ETF அதிகம் ஏறி இறங்குகிறது. எனவே என்னை பொறுத்தவரை ஒரு பெரிய தொகை வந்தவுடன் ETFகளை விற்றுவிட்டு தங்கத்தை வாங்கிவிடுவதே சரியாக இருக்கும் என்கிறார் பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள்.